பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்னைக்கு 2வது ப்ரோமோ. ராஜமாதா கனியாக மாறினார் பாருவின் வாய்களிலிருந்து, பாருவின் வார்த்தைகளிலிருந்து. ராஜமாதா கனி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ கொடுக்காம நான் சாப்பிட மாட்டேன். அதான் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று. அதான் ஒன்று இது பண்ணோம், சமைக்க விடாது, ஏதாச்சும் பண்ணும் பாரு. இப்போ இதே 2-3 வாரம் ஆச்சு, என்னமோ நம்ம கையில் எடுப்போம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க கனி மேடம். குக்கு வித் கோமாளி வின்னர் கனி மேடம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் சாப்பிட மாட்டேன். சாப்பாடு தான் இவங்களுக்கு சாப்பாடு சமைக்கிறது இதை சார்ந்து தான். இவங்க சாப்பாடை வச்சு தானே அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுது. பாரு பாரு சாரிலாம் கேட்க முடியாது. எனக்கு என்னென்னா, என் துணியை கையில் எடுத்து என்கிட்ட சாரி கேட்டு கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்க முடியாது, சாரிலாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவில் சண்டை போயிட்டுருக்கும் போல். சமைக்க விடலை போல். இவங்க என்னென்னா, சமைக்கணும்ல, வெளில இவங்களாம் சமைச்சு அப்புறம் சாப்பிட்ணும்ல இவங்க உள்ளவங்க சூப்பர் டிலக்ஸில். ஸோ அந்த மாதிரி தான் போகுது. என்ன கதைன்னு தெரில. அடிச்சுக்கிறாங்க, அதாவது ஃபேக்காக தான் அடிச்சுக்கிறாங்க. சாரி கேட்கணும், அதுக்காக ஒரு நாடகத்தை போட்டாங்க. ராஜமாதா போட்டுருச்சு. இவங்க அனுஷ்கா, ராஜமாதா சிவகாமி தேவி, அனுஷ்கா செட்டி. இவங்க ராஜமாதா அனுஷ்கா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாகுபலி கதை மாதிரி கொண்டு வராங்க. என்னடா நீங்கள் அப்புறம் சாரி கேட்கணுமா, இல்லைன்னா சாப்பிட மாட்டீங்களோ? சாப்பிடலான்னு நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க. உங்களுடைய துணிகளை நான் எடுத்து கீழே வைத்ததற்காக என்னை மன்னித்து விடுங்கள், ஐ ஆம் வெரி வெரி சாரி அப்படிங்கிற மாதிரி சக்காசம் பண்ணிச்சு. சும்மாவே சக்காசம் பண்ணோம். உடனே ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ, ரொம்ப நன்றி அப்படின்னோடனே கை கொடுக்குறான் இவன். இதாச்சும் பண்ணியம்மா அப்படின்னு. பிரவீன் தான் கேப்டன் ஆக்சுவலாக இந்த வாரம். அவன் கை கொடுத்தான். உடனே இதை கூட்டலாம் கேட்டேன்னா அவங்ககிட்டையும் சண்டைக்கு போகுது. பாரு சும்மாவே கண்டென்ட் பண்ணோம். இவங்கெல்லாம் பாருக்கிட்ட நிற்க முடியுமா? உடனே ராஜமாதா கனி அவர்களே, நீங்கள் கேட்ட சாரி உங்களுக்கு பார்சல் அனுப்பி வைச்சாச்சு, சந்தோஷமா? இப்போ போங்க போய் போய் கொட்டிக்கடி ராஜமாதா கனி அப்படிங்கிற மாதிரி சக்காசம் பண்ணி அனுப்பி விட்ருச்சு. இவங்க லைட்டாக அப்போலேருந்தே சண்டையை ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 2 பேருக்குள்ளே ஒரு கிளாஷ் வெளியில் இருக்கான்னு தெரியல. உள்ளே வந்ததுலேருந்து கிளாஷ்லேயே இருக்காங்க. மாற்றி கிளாஷு. இப்போ என்னன்னா, இது கேப்டன்லேருந்து போயிடுச்சுல, சரி இந்த வாட்டி நான் பண்ணுறேன்டி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி பாரும் உள்ளே போனனால ஈஸியாக போச்சு கனிக்கு. அதனால தான் 2 பேருக்குள்ளேயும் கிளாஷு. இதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இளவு கண்டென்ட்னு தெரில. ஏண்டா நாமினேஷனை கொண்டு வாங்கடா, நாமினேஷன் கண்டென்ட்டாச்சும் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை எவனையாச்சும் காலி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தாலும் பரவாயில்ல. இவங்க ஸ்ட்ராட்டஜியெல்லாம் கண்டென்ட் கொடுக்குறத தவிர வேறு எதுக்கும் இருக்க மாட்டேதுங்க. இதையும் நம்ம பார்த்து தொலைய வேண்டியதாக இருக்குது. என்னங்கடா டே, ஒழுங்காக ஒரு கண்டென்ட்டை கொடுங்கடா. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் பண்ணி வைக்கிறாங்கன்னு. ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.